சார்பாக மாபெரும் மீலாதுன்னுடைய நபி விழாவினுடைய சமய நல்லிணக்க மாநாட்டினுடைய இந்த நிகழ்ச்சியினை சென்னை அதாயி இஸ்லாமிய பெண்கள் கல்லூரி பட்டமளிப்பு விழாவும் அறம் செய்யும் அதாயி கூட்டமைப்பினுடைய துவக்க விழாவும் இங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்களிடத்திலே அதாயி கல்வி குழுமத்தை பற்றி பேச வேண்டுமா, நபி பெருமான் உதயமான உத்தம நபியை பற்றி பேச வேண்டுமா? உத்தம நபியை பற்றி எல்லோருக்கும் தெரியும். ஏனால் நீங்களாம் வருங்கால ஆலிம்கள். இங்கே உலமாக்களையும் ஆலிம்களையும் உங்களிடத்திலே பேசுவதை விட உங்கள் கல்வி குழுமம் இன்று தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற உஸ்தாத் முகமது நிசார் சாஹிப்பை பற்றி நான் பல தடவை அறிந்திருக்கின்றேன். ஆனால் இந்த விழாவுக்கு நான் வருகை தந்திருக்கின்றது என் அருமை நண்பர் அமீர்கான் தான். என்னை இந்த விழாவில் நீங்கள் கலந்து வேண்டும் என்று 2 நாட்களாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த விழாவிலே கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி வாழ்த்துரை வழங்கி சென்ற மாண்புமிகு அமைச்சர் மெய்யநாதன் அவர்களுக்கும், எங்களுடைய சிறுபான்மை இனத்தினுடைய பாதுகாவலனாக கூட உடனிருந்து ஒரு கிறிஸ்துவ இயக்கத்தினுடைய சொற்பொழிவாளராக இருந்தாலும் இந்திய தேசிய காங்கிரசினுடைய மூத்த தலைவர் ஒருவரான அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் அண்ணன் உமர் ஃபாரூக் சொன்னது போல மிக சிறப்பாக இங்கே சொற்பொழிவு ஆற்றினார்கள். அண்ணன் நபியை பற்றி சிறப்பாக சொன்னார்கள். அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களுக்கு சிறப்புரையாற்றி சென்ற அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களுக்கும், சிறுபான்மை ஆணையத்தினுடைய துணைத் தலைவரும் என்னுடைய அருமை நண்பருமான அண்ணன் இறையம்மன் குதுஸ் அவர்களே, எஸ்டிபிஐ கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் அண்ணன் உமர் ஃபாரூக் அவர்களே, இந்திய தேசிய காங்கிரசுடைய தொழிற்சங்கத்தினுடைய ஐஎன்டிசியுடைய தலைவர் அருமை நண்பர் அமீர்கான் அவர்களே, இலியாஸ் அவர்களே, சலீம் அவர்களே, ஃபாரூக் அவர்களே, அகமது அவர்களே, இங்கே வருகை இருக்கின்ற என் அருமை சமுதாயத்தினுடைய சகோதர சகோதரிகளே, இந்த அதாயி கல்வித்துடைய பேராசிரியர்களே, முதல்வர்களே, உங்கள் அனைவருக்கும் சலாம் சொல்லி, மீண்டும் ஒரு முறை நான் சலாம் சொல்லி, அதாயி கல்வி குழுமம் தமிழகத்திலே 1994 உருவாக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். சுமார் 30 ஆண்டுகளாக உங்களுடைய விழாக்களை நீங்கள் சென்னையிலே நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் மாவட்டத்தோறும் உங்கள் கல்வி நிறுவனம், எங்கள் பகுதி விழுப்புரம் மாவட்டத்திலே விக்கிரவாண்டியிலே சட்டக்கல்லூரி ஆரம்பித்தீர்கள். மிக சிறப்பாக அங்கே இருக்கின்ற மதரசாவும் நடந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அந்த பகுதியினுடைய மாணவனாக இருந்தவன் தான் உமர். சென்னையிலே இருந்தான், இன்று விழுப்புரத்தில் இருக்கிறான். அடிக்கடி அதாயி குழுமத்தை பற்றி என்னிடம் பேசுவான். நான் மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இருந்திருக்கிறேன், நகர தலைவராக இருந்திருக்கின்ற விழுப்புரம் நகரத்திலே. அண்ணன் உமர் ஃபாரூக்கை பற்றியும் கேள்விப்பட்டிருக்கிறேன். மாற்று நம்ம இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கின்ற பல்வேறு கட்சியில் இருக்கின்ற நண்பர்களிடையே கருத்து வேறுபாடு என்பது அமைதியாக உட்கார்ந்து இருவர்களையும் சமத்துவமாக சமாதானமாக செய்து வைப்பவன் நான் அங்கே விழுப்புரத்திலே. ஏன் என்று சொல்கிறார், இந்த அதாயி கல்வி குழுமத்துடைய மாணவன் உமர் கடந்த ஆண்டு முடித்திருப்பான் என்று நினைக்கிறேன். உமர் அடிக்கடி அதாயி கல்வி குழுமத்தை பற்றி என்னிடம் சொல்லி வருவான். நீங்கள் இங்கு வந்து சிறப்பாக இந்த கல்வி குழுமத்தை நீங்கள் உருவாக்கி பல மாணவர்களையும் இஸ்லாமிய சகோதரிகளை உலமாக்களாக ஆலிம்களாக உருவாக்குவதையும், அண்ணன் சொன்னது போல தீன் அவர் துன்யா மார்க்க கல்வியும் உலக கல்வியும் கற்றுக் கொடுக்கிறீர்களே, அதுவே நீங்கள் இந்த தமிழகத்திலே இருக்கின்ற அகில இந்தியாவில் இருக்கின்ற இஸ்லாமிய பெருமக்களுக்கு நீங்கள் செய்யும் பாக்கியமாகும். நிச்சயமாக அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் சொன்னார், ஒரு IAS ஆக ஒரு IPS ஆக வர வேண்டும் என்றால் முதலிலே இஸ்லாமிய சகோதரர்களுக்கான என்பது பார்ப்பேன் என்று சொன்னார்கள். அதே மாதிரி ஒரு மருத்துவராக வர வேண்டும் என்றால் அந்த இதில் பட்டியலிலே பார்க்கும்போது ஒரு இஸ்லாமிய சகோதரராக இருக்கிறார் என்பது பார்ப்பேன் என்று சொன்னார்கள். அது உண்மை. நாம் சகோதரர்கள் சகோதரிகள் யாரும் வருவதில்லை. ஆனால் மேடையிலே சொன்னது போல பெரியார் அவர்கள், அண்ணா அவர்கள் இஸ்லாம் ஒரு சிறந்த மார்க்கம் என்றெல்லாம் பேசினார்கள். ஆனால் அவர்களுக்கு கிடைத்தது நமது இஸ்லாமியுடைய மேடைதான். அந்த சித்தாந்தம் சொன்னாரே, திராவிட சித்தாந்தம், அன்றைய தினம் தேசிய சிந்தனையிலே இருக்கின்ற தேசிய சித்தாந்தத்திலே திராவிட சித்தாந்தம் வருவதற்கு காரணமாக இருந்ததும் நம் சிறுபான்மை இனம்தான். அதற்கு இன்று பாதுகாவலராக இருக்கிறார் என்று திராவிட இயக்கத்தில் இருந்தாலும் அந்த திராவிட இயக்கத்துக்கு உற்ற உறுதுணையாக இருந்தது நம் இஸ்லாம் மார்க்கம். பல மேடையிலே வந்து அவர்கள் வருகை தந்து பேசியிருக்கின்றார்கள். அண்ணா, பேரறிஞர் அண்ணா,
பெரியார், கலைஞர், இன்று இருக்கின்ற தமிழக முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் ஐயா அவர்கள் எல்லாம் பேசியிருக்கிறார்கள். ஆனால் இந்த அதாயி கல்விக் குழுமம் நாடெங்கும், தமிழ்நாடெங்கும் இது வளர வேண்டும். இந்த கல்விக் குழுமத்திலே ஒரே ஒரு நான் கோரிக்கை உங்களிடம் வைக்கின்றேன். நீங்கள் மாவட்டம் தோறும் இந்த விழாக்களை செய்யுங்கள். வக்வாரியத்திலே வக்குக்கு சொந்தமான இடம் இருக்கின்றது. இந்த இந்திய நாடே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது வக்குடைய சட்டத்திற்கு. அருமை சகோதரர் நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய துரை வைகோ அவர்கள் வருகிறார்கள். துரை வைகோ அவர்களும் பல தடவை இப்பொழுது பாராளுமன்றத்திலே முதல் முறையாக அவர் தன்னுடைய கன்னி பேச்சிலே அங்கே பேசுகின்ற போதும் இந்த வக்வாரியத்திற்காக அவருடைய தகப்பனார் இந்த வக்ஃப் சொத்துக்களை பாதுகாப்பதற்காக ஏதோ சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் பேசுவதை இது மக்களிடத்தில் எடுத்து வந்து சொல்ல வேண்டும் என்று நம்முடைய சொத்து, நம் பெரியோர்கள் கொடுத்த இனாம் சொத்து, அந்த சொத்தை நம் ஏழைகளுக்கு அது கொடுக்க வேண்டும். அந்த இடத்திலே நீங்கள் ஒன்று சேர்ந்து அனைத்து கட்சியிலே எந்த கட்சியிலே யாராக இருந்தாலும் சரி அந்த வக்ஃப் சொத்தை பாதுகாக்க வேண்டும். அந்த வக்ஃப் சொத்து எங்கே கிடைக்கின்றதோ அந்த இடத்திலே உங்கள் கல்வியை ஒரு பல்கலைக்கழகமாக உருவாக்குங்கள். அதாயி பல்கலைக்கழகம் உருவாக வேண்டும். அந்த பல்கலைக்கழகத்திலே இன்று நீங்கள் சட்டத்தை எடுத்துக்கொண்டு சட்ட கல்லூரியை வந்து விட்டீர்கள். கல்வி குழுமத்திலே நீங்கள் உலக கல்வியையும் மார்க்க கல்வியும் கற்றுக் கொடுக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்கினால் அதாயி பல்கலைக்கழகம் தமிழகத்திலே, இந்தியாவிலே ஒரு சிறந்த பல்கலைக்கழகமாக வளர வேண்டும். வக்குடைய இடங்கள் இருந்தால் அதை அரசாங்கத்திடம் சொல்லி, வக்வாரியத்திடம் சொல்லி அந்த இடத்திலே வாங்கி நீங்கள் பல்கலைக்கழகத்தை உருவாக்குங்கள். நீங்கள் விழுப்புரத்திலே இப்போ சட்டக்கல்லூரியை விக்கிரவாண்டியிலே வைத்திருக்கிறீர்கள். நீங்கள் வாருங்கள். விழுப்புரம் நகரத்திலே சுமார் 14-15 ஏக்கர் இருக்கிறது எங்கள் நிர்வாகத்திலே. அந்த இடத்திலே வந்து கேளுங்கள். நீங்கள் உரிமையோடு உங்கள் வக்வாரியத்திலே அதன் தலைமையிலும் கேளுங்கள், அந்த அமைச்சரிடம் கேளுங்கள், சிறுபான்மையினுடைய வாரியத்திடம் கேளுங்கள். நீங்கள் அரசு முறையை கையாண்டி அந்த இடத்திலே நம்முடைய கல்வி நிறுவனங்களை நிறுவினால் நிச்சயமாக இதில் உலக கல்வியும் வரும், மார்க்கமும் வரும் என்பது உண்மையான செய்தி. நபியை பற்றி நாம் உத்தம நபியை பற்றி சொல்ல வேண்டுமானால் அவருடைய வாழ்ந்த வாழ்க்கை தான், அவர் எழுதிய புத்தகம் தான் இந்திய அரசியல் சட்டமைப்பே. ஒரு சட்டத்தினுடைய அடியிலே ஒரு நீதிமன்றத்திலே ஒரு நீதிபதி தீர்ப்பு கூறுகிறார் என்றால் நம் ஷரியத் சட்டத்தை எடுத்து பார்க்கிறார். இன்று சொல்கின்றோமே நாங்கள் சொன்ன முறைகள், இன்று இஸ்லாத்தினுடைய விஞ்ஞான முறைதான் எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் எந்த இதால என்ன டாக்ஸ் எதாக இருந்தாலும் சரி, நீங்கள் அன்றைக்கு அந்த காலத்திலே இந்த இஸ்லாம் என்ன செய்தது என்பது எல்லோருக்கும் தெரியும். நாங்கள் சொன்ன மாதிரி அண்ணன் உமர் ஃபாரூக் சொன்ன மாதிரி புத்தகத்தை பார்த்துட்டு நான் பேசிட்டு நம்ம போயிடுறதில்லை. ஏன்னா வந்திருக்கின்றார் அண்ணன் துரை வைகோ அவர்கள். துரை வைகோ வந்து மிக நேர்மையாக தலைவர் ராகுல் காந்தியிடம் வந்து தொடர்பு வைத்திருப்பவர். ஒரு அந்த இப்போ போட இந்த வக்ஃப் சட்டத்தில் அந்த இதில் அவர் ஒரு உறுப்பினராக இருக்கிறார். இந்த இஸ்லாமுடைய சட்டங்கள் 5 பேர்களை அந்த போட்ட குழுவிலே மரியாதைக்குரிய துரை வைக்கவும் அந்த குழுவிலே இருக்கிறார்கள். ராகுல் காந்தி இருக்கிறார்கள், எதிர்கட்சி தலைவர் அவர்கள். ஏனென்றால் இது வக்ஃபுடைய சொத்தை பாதுகாக்க வேண்டும். இந்தியாவிலே இருக்கின்றது இந்தியாவினுடைய கடன் சுமை, நமது சொத்து அவ்வளவு பெரிய சொத்து. இது யாருக்காக இந்த சொத்து? ஏழைகளுக்கு எத்தனையோ பேர்களுக்கு இல்லங்கள் இல்லை, வீடுகள் இல்லை, கல்வி நிறுவனங்கள் இல்லை. எல்லா இடத்தையும் நாம் ஒன்றாக சேர்க்கின்றோம். எல்லா இடத்தையும் நாம் சமய மத நல்லிணக்கம் நமதுடைய என்ன எல்லாம் உறவோடு ஒன்றாக இருப்போம். இன்று பேசி அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் பேசி சென்றார்கள், அண்ணன் மெய்யநாதன் பேசி சென்றார்கள், அண்ணன் துரை வைகோ வந்திருக்கிறார்கள். எல்லாம் இதில் இந்து முஸ்லிம் கிறிஸ்துவர்கள் இல்லை, நாம் அனைவரையும் ஒற்றுமையாக இருப்போம் என்பதுதான் ஒரு எடுத்துக்காட்டு. இந்த அதாயி கல்வி குழுமம் இது போன்ற விழாக்களை நீங்கள் தமிழகத்திலே எல்லா மாவட்டத்திலும் மாவட்ட தலைவர்கள் நடத்துங்கள். அங்கே இருக்கின்ற தலைவர்கள் அழையுங்கள். நீங்கள் அங்கிருந்து தலைவர்கள் அழைத்து இந்த விழாக்களை சிறப்பாக கொண்டாங்கள் என்று கூறி நம் நபியுடைய புகழ் ஓங்க வேண்டும். அவருடைய வரலாறை நாம் பார்க்க வேண்டும். அவருடைய எழுத்தை எப்படி அவர் சட்டப்பூர்வமாக இந்த நாட்டுக்கு அர்ப்பணித்தாரோ, இந்த உலகத்துக்கு அர்ப்பணித்தாரோ அதன் வழி நாம் நடக்க வேண்டும் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நான் உங்களிடத்திலே சலாம் செய்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.